முதற்கனல் வேள்விமுகம் பகுதி 5. இப்போ குருஷேத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன காடு இருக்குது. அந்த காட்டோட பெயர் வியாசவனம். ஒரு 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி வியாசர் அங்கே ஒரு தியானம் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டு அங்கே இருக்க ஒரு மரத்துக்கிட்ட ஒரு சின்ன குடில் அமைச்சு அங்கேயே தங்கிடுறாரு. அவர் தங்கி பல நாட்கள் கழித்து தான் அங்கே வியாசர் தங்கியிருக்காரு அப்படின்றதே மக்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவரோட மாணவர்களான வைசம்பாயனர், பைலர், ஜைமினி, பிரசூததேவர் இவங்க எல்லாம் அவர்கிட்ட போய் அவங்களும் அவர் அந்த ஏரியாவுக்கு பக்கத்துலேயே சின்ன குடில்கள் அமைச்சு அவங்களும் அவர் கூடவே தங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்ட மன்னர் அந்த பகுதியில் யாரும் வேட்டையாடக்கூடாது, விறகு எடுக்கெல்லாம் போய் தியானத்தை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு. அந்த இடம் தான் இப்போ வியாசவனம்னு அழைக்கப்படுது. இந்த குரு வம்சம் எல்லாமே வியாசரோட வழி வந்தவர்கள். அதனால் இந்த எல்லாருமே குருக்ஷேத்திர போரில் இறந்துட்டதுனால அவரோட இரத்த சம்பந்தமான உறவர்களை மறுபடியும் உயிர் வர்றதுக்கான தவம் தான் அவர் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சூதர்கள் அவரை பற்றி பாட்டாக பாடிட்டுருக்காங்க. இது இந்த உலக நியதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனே வியாசர்கிட்ட பேசினதாகவும், அதுக்கு வியாசர் இந்த உலகத்தில் அது சாத்தியம் இல்லைன்னா நானே ஒரு உலகத்தை உருவாக்கி என்னோடய வம்சாவளியெல்லாம் நான் வர வச்சுக்கிறேன், அதில் உங்களுக்கும் ஒரு தனி இடம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதாகவும் பாணர்கள்லாம் அவரை பற்றி பாடிட்டுருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக தவத்திலே இருக்கிறதுனால அவரை பார்த்த தலைமுறையெல்லாம் இப்போ இறந்தே போயிட்டாங்க. புதுசாக வந்த தலைமுறை அவரை பாடல்கள் மூலமாக தான் தெரிஞ்சிருக்காங்க. உயிரோடு இருக்கும்போதே ஒரு புராணமாக மாறிட்டவர் வியாசர். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சு மறுநாள் இறந்தவங்களுக்கெல்லாம் நீர்க்கடன்லாம் முடித்த உடனே வியாசர் குருக்ஷேத்திர போர்க்களத்தை போய் பார்க்குறாரு. அங்கே எல்லாமே ஒரு மனித உடல்களாக குட்டி கிடக்கு. ஒரு பெரிய உண்டாட்டு ஃபீஸ்ட் நடக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நாய், நரி, கழுகு, காகம் எல்லாம் அந்த இறந்த உடல்களை, சிதைப்பட்ட உடல்களெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னே அவருக்கு அந்த காட்சியை மறக்கவே முடியல. இதை மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு குருக்ஷேத்திரம் பக்கமே இனிமேட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாரத நாட்டு ஃபுல்லாக சுற்றுறாரு. இமயமலைக்கு போகிறாரு, அங்கேருந்து தென்னகத்துக்கு வராரு, கன்னியாகுமரி வரைக்கும் போகிறாரு. எங்கே போனாலும் அவருக்குள்ளே அந்த குருக்ஷேத்திர நினைவுகளை மறக்கவே முடியல அவரால். அவர் அவரால் ஏதோ ஒரு விஷயம் செய்யப்படணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் என்னன்னு அவருக்கு தெரியல. கன்னியாகுமரியில் போயிட்டு 3 கடலும் சேர்கிற இடத்துல போய் உட்காந்துடுறாரு. அப்போது அவர் மேலே அவங்க அம்மாவோட அந்த மீன் வாசனை அவர் மேலேருந்து வராது தெரியுது அவருக்கு. இத்தனை வருஷம் ஆகியும் அந்த வாசனை இன்னும் போகவே இல்லை. உங்களுக்கு தெரியும், வியாசரோட அம்மா மச்சகந்தி, சத்தியவதி. இந்த பாண்டவர்கள், கௌரவர்கள்லாம் முன்னாடி ஜென்ரேஷன் அவங்க. ஸோ அவங்க அதை பற்றி அவங்க அம்மாவை பற்றி நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் மனசுலேருந்து ஒரு வார்த்தை உதிக்குது. மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் அவர் மனசில் தோணுது. என்ன இது எதை தேடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லா காடாக சுற்றுறாரு. எதுவுமே அவருக்கு பிடிபட மாட்டேங்குது. அப்போது ஒரு சில ஆண்டு காலம் கழித்து அவங்க அன்னையோட குலத்தவர்கள் வாழ்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறார். யமுனை நதிக்கரையில் அவங்க இருக்காங்க. அங்கே போனோடனே வியாசரை அவங்க யாருக்கும் தெரியல. ஆனால் அங்கே இருக்க ரொம்ப பெரியவங்க அவர் மேலே வர்ற அந்த மீன் வாசனையை வச்சு இவர் மச்சகந்தியோட பையன்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அங்கேயே ஒரு குடில் அமைச்சு அங்கேயே தங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை அவர் அங்கேயே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அங்கேயே இருக்கார். அப்போ ஒரு நாள் யமுனையோட ஆழத்துலேருந்து ஒரு வெள்ளி கலரில் ஒரு மீன் அப்படியே மேலே எழுந்து துள்ளி குதிக்குது. அந்த மீனோட பெயர் சித்தி. அந்த மீனோடைய மகள் தான் அத்திரிகைங்கிற ஒரு மீன். அந்த மீனோட வயிற்றுல தான் வியாசரோட அம்மா வகைய மச்சகந்தி அதிலேருந்து தான் பிறக்கிறாங்க. அந்த மீன் துள்ளி குதித்ததை பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு திடீர்னு அவர் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சொற்களஞ்சியம் அப்படியே மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு. உடனடியாக வியாசருக்கு நான் தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு உடனடியாக அங்கேருந்து மறுபடியும் குருஷேத்திரத்துக்கே போகிறார்.
அங்கேருந்து அவர் வியாசவனத்திலேருந்து மகாபாரதத்தை எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணும்போது கரெக்டாக ஒரு குடில் அமைஞ்சிருக்க இடத்துல பக்கத்தில் வந்து ஒரு பெரிய மத யானை வந்து அவரை சுற்றி நிறைய சத்தம் போடுது, கோவமாக தலையெல்லாம் ஆட்டிட்டு அவர் பக்கத்தில் இருந்த அந்த மரத்தில் வந்து அதோட தும்பிக்கையை போய் முட்டி மரத்தை இடிக்குது. இடித்து தள்ளும்போது தலையை திருப்பும்போது அதோட தும்பிக்கையோட ஒரு பாகம் வந்து உடஞ்சி மரத்திலே மாட்டிடுது. மறுபடியும் அந்த யானை வந்து கத்திட்டு மறுபடியும் போயிடுது. இப்போ வியாசர் வந்து அந்த தும்பிக்கையோட உடஞ்ச பாகத்தை எடுத்து ஓம்னு சொல்லி எழுதி அவர் மகாபாரதம் எழுதுறத தொடங்குறாரு. ஆக்சுவலி மித்தாலஜிக்கல் படி விநாயகர் வந்து அவரோட துதிக்கையை உடச்சி கொடுத்து வியாசர் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை விநாயகர் எழுதினாருங்கிறது தான் வந்து மித்தாலாஜிக்கல் கதை. அது வந்து ஜெயமோகன் வந்து ஒரு யானை வந்து மரத்தில் முட்டி அதோட துதிக்கை உடைஞ்சதாகவும் அதை எடுத்து இவர் மகாபாரதத்தை எழுத ஆரம்பித்தாருன்னு பியூட்டிஃபுல்லாக இங்கே லாஜிக்கலாக மாற்றிருப்பார். அப்படி மகாபாரதத்தை எழுத ஆரம்பித்த வியாசர் இன்றைக்கி இந்த வேள்வியில் ஆஸ்திகன் மன்னர்கிட்ட பேசிகிட்டு இருக்க அதே தருணத்தில் வியாசர் வந்து மகாபாரதத்தோட கடைசி சொல்ல எழுதி முடிக்கிறார். எழுதி முடித்து அது மறுபடியும் போயிட்டு அந்த மடலை வந்து விநாயகர் சிலைக்கு முன்னாடி வச்சு வணங்கிட்டு அவர் அப்படியே அங்கே உட்காந்து கண்ணீரோடு உட்காந்துருக்காரு. அவரை தேடி வந்த அவரோட மாணவர் பைலர் வந்து பார்த்த உடனே அந்த ஓலைச்சுவடியை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு வியாசர் வந்து மகாபாரதத்தை எழுதி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஓலைச்சுவடி எடுத்து கடைசி இதை படிக்கிறாரு. படிச்சுட்டு அவரும் அழுகிறாரு. அடுத்து இன்னொரு அவரோட மாணவரான ஜெய்மினி உள்ள வராரு. இவங்க 2 பேரை பார்த்தோன்னே அவருக்கும் புரிஞ்சிருச்சு காவியத்தை எழுதி முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவரும் உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டுருக்காரு. ஸோ இந்த நிகழ்வை வந்து ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு வியாசரோட மாணவர்கள் பைலர், சைமனர் இவரெல்லாம் வந்து அந்த குடியில் சுற்றி எல்லா தளிர்களாலும் மலர்களாலும் ஈச்சங்குருத்தாலும் வந்து அலங்கரிக்கிறாங்க. நடுவில் வந்து விநாயகர் சிலையை வச்சு அதுக்கு முன்னாடி அவர் ஓலைச்சுவடியில் எழுதியிருக்க எல்லா கட்டுகளையும் கொண்டு வந்து அடுக்கி ஒரு விழா கோலமாக இதை கொண்டாடணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அஸ்தினாபுரியிலேருந்து ஒரு குதிரை பூட்டப்பட்ட தேர் வந்து அவங்க வியாசவனத்துக்குள்ளே வந்து நிற்கிது. ஸோ அந்த குதிரையில் வந்து வைசம்பாயனரும் அஸ்தினாபுரியோட அமைச்சரான பத்மபாதர் 2 பேரும் வந்து இறங்குறாங்க. வர வழியிலே வந்து வைசம்பாயனர் அவரோட குருவான வியாசரை பற்றி அமைச்சருக்கு சொல்லிகிட்டே வர்றாரு. ஸோ பாரதத்தில் இருக்க 7 சிரஞ்சீவிகளில் ஒருத்தர் வந்து வியாசர். சிரஞ்சீவிகள்னால் என்னென்னா மரணமே இல்லாதவங்க. இந்த 7 சிரஞ்சீவிகள் யார் யாருன்னா மாபலி, அனுமன், விபீஷணன், பரசுராமன், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமர், அப்புறம் வியாசர். இந்த 7 பேரில் மீதி 6 பேரும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் குணத்துக்காக சிரஞ்சீவியானவங்க. மகாபலி வந்து கொடை, இந்த 3 அடி மண் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உலக அளந்த இருந்தாங்களா அந்த மாபலி. அனுமர் வந்து அவரோட பணிவு, விபீஷ்ணன் வந்து அவரோட நம்பிக்கையால், பரசுராமர் வந்து அவரோட கோபத்தால், கிருபாச்சாரியார் வந்து அவரோட குரோதத்தால், அஸ்வத்தாமர் வந்து பாண்டவர்களோட குழந்தைகளெல்லாம் அடித்த அந்த பழியால் சிரஞ்சீவிகளானாங்க. ஆனால் அதில் வியாசர் மட்டும்தான் தன்னோட கற்பனை வளத்துக்காக வந்து சிரஞ்சீவியாக ஆனவர் அப்படின்னு சொல்லி அவரோட பெருமையெல்லாம் வந்து அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு வர்றாரு. வியாசவனத்துக்கு வந்த வைசம்பாயனரை வந்து அவங்க பைலரும் ஜெய்மினியும் வந்து வரவேற்கிறாங்க. அவர்கிட்ட வந்து வியாசர் வந்து மகாபாரதத்தை எழுதி முடிச்சிட்டாருங்கிற விஷயத்த சொன்னோடனே வைசம்பாயனர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் உடனடியாக விஷயத்த சொல்கிறாரு. கரெக்டாக இது ஏதோ ஒரு விதி முகூர்த்தம்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஆசிரியர் எழுதி முடித்த உடனே ஆசிரியரோட ஞானத்தை சோதிக்க தென் திசையிலேருந்து ஒருத்தன் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாரு. இப்போ குருநாதர் இருக்க நிலமையில வந்து அவரை அவ்வளோ தூரம் வந்து அவைக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பைலரும் மற்றவங்களும் பேசிக்கிறாங்க. எப்படியாவது அவரை கூட்டி தான் போயாகணுங்கிறதுனால அவரோட குடிலுக்கு பின்பக்கமாக இருக்க வியாசரை வந்து வைசம்பாயனரே சந்திக்க போகிறாரு. போகும்போது அவரை பார்த்தா அவர் என்னதான் சிரஞ்சீவியாக இருந்து மரணத்தை வென்றாலும் அவரோட வயோதிகத்தை அவரால் வெல்ல முடியல. அவர் உடம்புல எல்லாமே தசையெல்லாம் வந்து தளர்ந்து போயிட்டு வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்குது.
கிட்டத்தட்ட கல்கி படத்தில் கமல்ஹாசன் ஸ்டார்டிங்கில் காட்டுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவர் இருக்கார். கண்ணை மூடி அமைதியாக இருக்கார். வைசம்பாயனர் கிட்ட போனோடனே அவர் காலை தொட்டு வணங்கும் போது அவர் உடம்புல ஒரு சின்ன அதிர்வு உண்டாகுது. அவருக்கு அவரோட வணக்கத்தை சொல்லிவிட்டு, அஸ்தினாபுரி அவைக்கு வந்து நீங்கள் வரணும், மன்னர் வந்து உங்களை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே வியாசர் வந்து, என்ன ஜரத்காரோட பையன் ஆஸ்திகன் வந்திருக்கானா அப்படின்னு கேட்குறாரு. இது வைசம்பாயனருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக தெரியல. ஏன்னா எல்லாத்தையும் உணர்ந்தவர் வியாசருங்கிறது அவருக்கு தெரியும். ஓகே புறப்படுவோம் அப்படின்னு சொல்லி வியாசர் சொல்லிடுறாரு. இப்போது தேர் வந்து அஸ்தினாபுரியோட வேள்வி நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தது. இப்போது ஜெய்மினியும் பைலரும் வந்து அவரை தேர்லேருந்து அப்படியே தூக்கி கொண்டு வந்து அவைக்கிட்ட கொண்டு வராங்க. மக்கள்லாம் வாழ்த்தொலி எழுப்புறாங்க, பூவெல்லாம் வீசுகிறாங்க. ஜனமேஜயன் வந்து வெளியிலே வந்துட்டு அவர் வணங்கி அவரோட மணிமுடி எடுத்து அவர் காலில் வச்சு வணங்குறாரு. இங்கே வந்து ஒரு விவாதம் நடந்தது அப்படின்னு ஜனமேஜயன் சொல்ல ஆரம்பிக்கும்போது ஆஸ்திகனை கை காட்டி இங்கே வா அப்படின்னு சொல்லி வியாசர் கூப்பிட்றாரு. ஆஸ்திகன் கிட்ட வந்து வியாசரோட பாதத்தை வணங்குறான். அவர் வந்து புகழுடன் இரு அப்படின்னு வாழ்த்திட்டு ஜனமேஜயனை பார்த்து, இவன் வந்து சாதாரண ஆள் இல்லை, ஒரு பெரும் தவத்துக்குரிய மானசதேவிக்கும் பெரிய ஞானியான ஜரத்கார முனிவருக்கும் பிறந்தவன், இவன் என்ன சொல்கிறானோ அதை கேளு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டார். அவங்க என்ன விஷயம் கேட்க வந்தார், என்ன நடந்தது, அதை பற்றி எதுவுமே கேட்கல. முடிவாக வந்து அவன் சொல்கிறதெல்லாம் உண்மை, அவன் சொல்கிறத கேளுன்னு சொல்லிடுறாரு வியாசர். ஜனமேஜயனுக்கு வந்து பெரிய அதிர்ச்சி. நம்ம நல்லது தானே செய்ய நினச்சோம், இவங்க வந்து இது தடுக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆஸ்திகன் சொல்கிறான், ஜனமேஜயரே, உங்களை வருத்தணுங்கிற நோக்கம் வந்து எனக்கு கிடையாது. நான் இவ்வளோ தூரம் வந்தது காரணமே முக்காலமும் உணர்ந்த என்னோடய தாய் மானசாதேவி வந்து எனக்கு இட்ட கட்டளை தான். நான் அஸ்தினாபுரிக்கு வந்தவுடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் நகரமே வந்து ஒரு உயிரற்ற மாதிரி இருந்தது. ஒரு வீரமே இல்லாத காவலர்கள், துடிப்பே இல்லாத பெண்கள், ஒரு துள்ளி குளித்து விளையாடாத பிள்ளைகள்னு வந்து இந்த நகரம் வந்து ஒரு உயிர் போடவே இல்லை. நீங்கள் இன்னும் இந்த நாகங்களெல்லாம் அழிச்சிங்கன்னா உங்கள் நகரம் மாதிரியே இந்த உலகமும் மாறிடும். அதை தடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு அவர் ஆஸ்திகன் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்கிறாரு. அப்போது ஜனமேஜயன் வந்து நான் தீமையே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், எல்லோரும் வந்து ஒரு நல்ல குணத்தோடு இருக்கணும்னு தானே நினச்சேன், இது வந்து தப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஆஸ்திகன் வந்து அந்த வேள்வி நடத்துறதுக்காக பாரதத்துலேருந்து வந்த எல்லா முனிவர்களையும் பார்த்து, இதில் கபில முனிவரோட மாணவர்கள் வந்து யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ஒருத்தர் கபிலரோட நேரடி மாணவன் நான், அவங்க சாங்கிய ஞானி அப்படின்னு சொல்லி பேர். இந்த உலகம் வந்து எப்படி தோன்றுது, எப்படி வந்து இயங்கிட்டுருக்கு அப்படிங்கிறத சொன்னவர் கபிலர். அவர்கிட்ட வந்து ஆஸ்திகன் வந்து இந்த உலகத்து இயக்கத்தை பற்றி இவருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறார், உலகம் ஆரம்பிக்கும், இதுவும் ஒரு மித்தாலாஜிக்கல் ஸ்டோரி தான். உலகம் ஆரம்பிக்கும்போது முதல் முடிவற்ற ஒன்றா இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அகங்காரமாக பிரிஞ்சது. அதிலிருந்து 3 குணங்கள் வந்து பிரிஞ்சது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்ட்டு. இந்த 3ம் சேர்ந்து இயங்கும்போது தான் வந்து உலகம் இயங்கும். இதில் ஏதாவது ஒரு குணம் வந்து அழிஞ்சிட்டாலும் மற்ற 2 குணங்களும் தானாக அழிஞ்சு உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதனால் நீங்கள் தாமச குணத்தை முற்றிலுமாக அழிக்க போகிறதுனால தான் தக்ஷனோட உயிரை வந்து நான் கேட்டு வாங்கிட்டேன், வரமாக கேட்டு வாங்கினேன்னு சொல்லிட்டு ஆஸ்திகன் சொல்கிறாரு. இது என்ன சொன்னாலும் ஜனமேஜயனுக்கு வந்து அவரோட கோபம் அடங்கவே இல்லை. நான் தீமையை தான் அழிக்க நினச்சேன், நீங்கள் எல்லாம் சேர்ந்து நான் கற்றுக்கிட்ட வேதம் வந்து அதை சொல்லலை, நன்மை தீமை தான், நான் தீமையை அழிக்க முயற்சி பண்ண, நீங்கள் அதை தடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் வாக்குவாதம் பண்ணுறாரு. கடைசியில் வியாசர்கிட்டே போய் நீங்கள் தான் வந்து இதுக்கு ஒரு வழி சொல்லணும்னு சொல்லி வியாசர்கிட்டே கேட்குறாரு. வியாசர் வந்து ஜனமேஜயனுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் பக்கத்தில் நின்றுருந்த தக்ஷனை வந்து கை நீட்டி அழைக்கிறாரு. அவர்கிட்ட வந்தவுடனே, உன்னோட தர்மம் எதுவோ அதை நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு, நீ இல்லைன்னா இந்த உலகத்தில் வந்து வாழ்வும் இன்பமும் கிடையாது, உலகத்தில் காமமும் அகங்காரமும் கிடையாது, நீ இருந்தால் தான் இந்த உலகம் வந்து இயங்கும், ஸோ உன் குலம் முடிவில்லாமல் பெருகட்டும்னு வாழ்த்தி அமைச்சிடுறாரு. ஜனமேஜயன் வந்து மறுபடியும் திகச்சு போய் நிற்கிறான்.
இப்போ வியாசர் வந்து சொல்கிறாரு, குழந்தாய் உனக்கு இது புரியவே புரியாது இப்போ, இதை நான் புரிஞ்சதுக்கே வந்து 200 ஆண்டு காலம் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்த வைசம்பாயனரை கூப்பிட்டு என்னோட காவியத்தை வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு. இந்த பாரத கதைங்கிறது ரொம்ப பெரிய பகுதிங்கிறதுனால வைசம்பாயனர் எந்த பகுதியை பாடுறது அப்படின்னு கேட்குறாரு. எந்த பகுதியா அப்படின்ட்டு கதையோட தொடக்கமே வந்து அந்த கதையாசிரியரோட அகங்காரத்தில் தான் ஆரம்பிக்குது, அங்கேருந்தே பாடுங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு. அப்போ வைசம்பாயனர் வந்து அந்த ஜோடியை பிரிச்சுட்டு 18 பருவங்களாக அந்த மகாபாரதம் வந்து பிரிச்சிருக்கு. அந்த சோடியை எடுத்து தலை மேலே வச்சு கும்பிட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. நீரெனில் கடல், ஒளியெனில் சூரியன், இறையெனில் பிரம்மம், சொல்லெனில் வியாசனின் சொல்லே ஆகும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. சுற்றி இருந்த மக்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஆரவாரத்தோட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதோடைய பகுதி 5 வேள்வி முகம், பெரும் பகுதியான வேள்வி முகம் இதோட முடிவடையுது.